ஆமென். நல்ல சொல்லிடுறேன். இந்த குயவன் இங்கே எரேமியா 28ல குயவன் வரைவாரு, பாத்திரம் பானை உடைஞ்சிரும், 2-3 தடவை உடையும். உடனே சரி இனி உன் இஷ்டப்படியே நான் விடுறேன் அப்படி விட மாட்டார். பைபிள்ல எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். தன் பார்வைக்கு சரியானபடி நீ எத்தனை தடவை உடைஞ்சாலும் உன் இஷ்டத்துக்கு நான் விட மாட்டேன். எனக்கு ஒரு பிக்சர் இருக்கிறது. நம்ம அழுது சாதிச்சிடலாம் நினைக்கிறோம் நிறைய காரியம். அப்படி அழுது கேட்டா விட்டுருவாருன்னு நான் உனக்கு கையில இருந்து கீழே விட மாட்டேன். நீ எத்தனை தடவை அழுதாலும் உன்னை நான் உருவாக்குவேன். ஏன்னா நான் உன அப்பா, நான் செஞ்சுதாங்கணும். ஆனா என் பார்வைக்கு எது சரின்னு படுதோ உருவாக்கும்படி என் கரத்தை பிடிச்சிருக்கிறார். உருவாக்கும்படி என் கரத்தை பிடிச்சிருக்கிறார். ஆமென். ஆமென். அப்போ நான் உடைய காரணம் என்ன? அவர் சித்தப்படி வணையும் போது என் விருப்பத்தை கொண்டு உள்ள வச்சுட்டேன். நான் என்ன 4 தடவை அழுதா தந்துருவாரு, தர மாட்டார். 4 தடவை 400 வருஷம் அழுதாலும் வனாந்திரத்துல கறக்குவாரே அன்றி. அவர் என்ன சொல்கிறார்? என் இருதயத்தின் நினைவுகளை நான் நிறைவேற்றும் அளவும் என் கோபம் தனியாது. கடைசி நாட்களில் அதை என்ன உடஞ்சா திருப்பி நான் உடையிறியாப்பா, நீ 7 தடவை விழுந்தியா, நான் உன்னை தூக்கி விடுறேன். ஆண்டவரே இந்த தடவையாது, இந்த தடவை அப்படிதான். தன் பார்வைக்கு சரியானபடி நம்ம இஷ்டத்துக்கு விட்டா நாம பிள்ளைங்க இல்ல. சிற்றையை சகிக்கிறவர்களை அவர் புத்திரராக எண்ணி நடத்துகிறார். புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தன் பார்வைக்கு நிறைய தடவை உடைய ரீசன் இதுதான். அவர் விருப்பப்படி எடுக்கும்போது நம்ம ஆசையை கொண்டு அதுல வைக்கிறோம், பொஃப்னு உடைஞ்சிரும். அவ்வளவுதான் முடிஞ்சு. உடனே ஆண்டவர் ஒரு விஷயம் கூட என்னை மன்னியும் என்னை வனையும். திரும்ப ஆண்டவர் வனைவார். பேசாம இருந்துரும். அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு திருப்பி கரெக்டா அந்த முடியும் தருவால ஆண்டவரை இதை இனியாவது செய்வீங்களா அங்க உடைஞ்சிரும். எத்தனை தடவை உடைஞ்சாலும் அவர் சொல், நான் நினைத்திருக்கிறது தான் செய்வேன். ஆமென். ஆமென். ஆமென் சொல்லுங்க.